ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி முசல்மான் நியூஸ் பேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். நம்மள சில பேருக்கு ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கும். எனக்கு அப்படி இல்லை, நான் என்றைக்கே ஒரு நாள் தான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எந்த ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியும் கையால் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி. இல்லைங்க, அப்படி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? நம்பி தான் ஆகணுங்க. அப்படி ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் நம்ம இந்தியாவில், அது நம்ம சென்னையில் இருக்குது. வாங்க அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியை பற்றி பார்க்கலாம். தி முசல்மான் நியூஸ் பேப்பர் கம்பெனி வந்து 1927 சயீத் அசமதுல்லா அப்படிங்கிற ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைமில் முஸ்லீமுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ஈவினிங் டைமில் சர்க்குலேட் பண்ணுறாங்க. உருது லாங்குவேஜில் அந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனி ஆஃபீஸ் வந்து சென்னை ட்ரிப்ளிகன் ஹை ரோட்டில் இருக்குது. அந்த நியூஸ் பேப்பரோட யூனிக் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே கையால் எழுதக்கூடிய ஒரே நியூஸ் பேப்பர் இந்த நியூஸ் பேப்பர் தான். என்னடா சொல்கிறேன், நீ 2020 கையால் எழுதுறாங்க, ஏதோ ஸ்டார்ட் பண்ண பீரியடில் கையால் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. 2020 கையால் தான் எழுதுகிறாங்க. அதுவும் சாதாரணமாக எழுதுறதில்லை, கேலிகிராஃபி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி இந்த பேப்பர் எழுதுகிறாங்க. முசல்மான் நியூஸ் பேப்பரோட ஃபார்மேட் பார்த்திங்கன்னா 4 பேஜில் வருது. ஃபஸ்ட்டு பேஜ் வந்து இன்டர்நேஷ்னல், செகண்ட் வந்து நேஷ்னல் நியூஸஸ், தேர்டு வந்து லோக்கல் நியூஸ், ஃபோர்த்து வந்து ஸ்போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேஜில் பாட்டம் மோஸ்ட் ரைட் கார்னரில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி விட்டுடுறாங்க. ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஏதோ வந்துச்சுன்னா அந்த நியூஸை வந்து இந்த பேப்பரில் அப்டேட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த கேப்பை விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா கையால் எழுதுகிறாங்க, அதுவும் கேலிகிராஃபி ரைட்டிங் ஸ்டைல் எழுதுகிறாங்கன்னு எதோ சொல்கிறா, அப்படி எழுதி எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பேப்பருக்குன்னு 21,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 21,000 பேர்த்துக்கும் கையால் எழுதி கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுறாங்கன்னா, கையால் எழுதுகிறாங்க. கேலிகிராஃபர் டீம் வந்து, எடிட்டர் டீம் வந்து கையால் எழுதுகிறாங்க. அதே வந்து நெகட்டிவ் எடுத்து அந்த நெகட்டிவை வந்து பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணுறாங்க. சரி, கிழக்கெல்லாம் ரீல் விட்டாச்சு முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நியூஸ் பேப்பர் தான் வந்து வேர்ல்டு சீப்பஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர் வந்து 75 பைசே பர் காப்பின்னு சொல்லி விற்கிறாங்க. நான் சொன்னது எதுவுமே ரீல் இல்லை, எல்லாமே வந்து உண்மைதாங்க. நீங்கள் இந்த விக்கிபீடியாவில் பார்க்கலாம், கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா நிறையா நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்லே இந்த நியூஸ் பேப்பர் பற்றி வந்திருக்கு. நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப்.